Taste the Daily. திருவள்ளூர் அடுத்த தண்ணீர்குளம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்லும் சாலையில் மண்ணை கொட்டி நெடுஞ்சாலை பணிகள் நடைபெறுவதை கண்டித்து கிராமத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் பிரபு நேரலையில் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். பிரபு வணக்கம். என்ன காரணத்துக்காக மக்கள் இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க? அவங்க தரப்பிலிருந்து என்னென்ன குற்றச்சாட்டுகள், என்னென்ன அசௌகரியங்கள்லாம் பட்டியலிடப்பட்டிருக்கு? வணக்கம். திருவள்ளூர் அதாவது சென்னையின் போக்குவரத்து நெரிசலை தடுக்கும் பொருட்டு பல்வேறு சாலை பணிகள், அதாவது இருவேறு சாலை பணிகள் திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர் முதல் மகாபலிபுரம் வரையும், திருவள்ளூர் அதாவது சென்னையிலிருந்து திருப்பதி செல்லும் தேசிய நெடுஞ்சாலை பணிகளும் தற்பொழுது நடைபெற்று வரும் நிலையில் இந்த பணிகள் தற்பொழுது திருவள்ளூர் அடுத்த தண்ணீர்குளம் பகுதியில் இந்த சாலை பணிகளானது நடைபெற்று வருகிறது. அந்த சாலை பணிகள் நடைபெறும் இடத்தில், அதாவது ஏற்கனவே தண்ணீர்குளம் பகுதியில் இருந்து சுமார் 30க்கும் மேற்பட்ட கிராமங்களை இணைக்கும் பழைய சாலை, அதாவது 200க்கும் மேற்பட்ட ஆண்டுகளாக பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த சாலையானது தற்பொழுது துண்டிக்கப்பட்டு இந்த தேசிய நெடுஞ்சாலை, அதாவது சென்னையிலிருந்து திருப்பதி செல்லும் தேசிய நெடுஞ்சாலை பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த சாலை பணிகளை, அதாவது பழைய சாலையை துண்டித்து நடைபெறும் பழைய சாலையில், அதாவது புதிய சாலை தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலமானது அமைத்து தர வேண்டும் அல்லது சுரங்கப்பாதை அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தற்பொழுது அந்த 30க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள், 200க்கும் மேற்பட்ட மக்கள் தற்பொழுது அந்த சாலை நடைபெறும் பணிகள் இடத்தில் அமர்ந்து அந்த பணிகளை தடுத்து நிறுத்தி தர்ணா போராட்டத்தில், அதாவது அந்த பணிகள் நடைபெறும் இடத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதுடன் இங்கு சாலை பணிகளை மேற்கொள்ளக்கூடாது, நாங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு எந்தவித தடையும் விதிக்கவில்லை, ஆனால் நாட்டின் வளர்ச்சிக்காக எங்களின் அடிப்படை உரிமைகளை கொடுக்காமல் நாங்கள், அதாவது 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வசிக்கும் 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், அதாவது குடும்பங்களை பாதிக்கும் வகையில் இந்த பணிகள் நடைபெறுவதால் உடனடியாக இதை தடுக்க வேண்டும் எனவும், இந்த பணிகளை தடுத்து நிறுத்துவதுடன் இதற்கு, அதாவது எங்களுக்கு ஏற்கனவே பயன்படுத்தி வந்த சாலையான 200க்கும் மேற்பட்ட ஆண்டுகளாக நாங்கள் பயன்படுத்தி வந்த சாலையை உடனடியாக அனுமதிக்க வேண்டும் எனவும், அந்த தேசிய நெடுஞ்சாலை பணிகளை நாங்கள் நிறுத்தவில்லை, இந்த இடத்தில் நீங்கள் மேம்பாலம் கட்டிக்கொள்ளுங்கள் அல்லது எங்களுக்கு சுரங்கப்பாதையாவது அமைத்துக் கொடுங்கள் என்ற கோரிக்கையை முன்வைத்து தற்பொழுது அந்த கிராம மக்கள் அந்த பணிகள் நடைபெறும் இடத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதால் செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலைய போலீசார் இங்கே 200க்கும் மேற்பட்டோர் குவிக்கப்பட்டு தற்பொழுது பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த இடத்தை, அதாவது சாலை பணிகளை உடனடியாக நிறுத்த வேண்டும், இந்த சாலை பணிகள் நடைபெற்றால் நாங்கள் இந்த இடத்திலேயே உண்ணாவிரத போராட்டத்தில் இருப்போம் என்ற கோரிக்கையை முன்வைத்து தற்பொழுது இந்த பெண்களும் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அந்த பணிகள் எடுத்து அந்த பணிகளை செய்து வரும் ஒப்பந்ததாரரிடமும் அந்த பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் இந்த பணிகளை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும், அப்படி இல்லை என்றால் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்ற கோரிக்கையை முன்வைத்து இவங்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த பழைய சாலையில தான் நாங்க போறது எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் எனவும், இந்த சாலையில் பள்ளி கல்லூரி மாணவர்கள், பல்வேறு பணிகளுக்காக செல்லும் பணியாளர்கள், வயதான பெண்கள், முதியோர் என அவசர தேவைக்காக மருத்துவமனைக்கு செல்லவும் இந்த பாதையே எங்களுக்கு வசதியாக இருந்ததாகவும், இந்த வசதியான சாலையை மாற்றிவிட்டு பாதுகாப்பு இல்லாத ஒரு சுரங்கப்பாதையை சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுற்றி செல்ல வேண்டிய ஒரு அவல நிலையை இவர்கள் ஏற்படுத்தி வருகின்றனர். எனவே இந்த பணிகளை, அதாவது சென்னையிலிருந்து திருப்பதி செல்லும் தேசிய நெடுஞ்சாலை பணிகளை உடனடியாக நிறுத்துவதுடன் எங்களுக்கு பழைய சாலையில் செல்ல அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தற்பொழுது பணிகள் நடைபெறும் இடத்தில் அந்த பெண்கள் உள்ளிட்ட கிராமத்தினர் சாலை மறியல் அதாவது பணிகளை நிறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனால் இங்கு பதற்றமான சூழ்நிலை நிலை வருகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரபு. Taste the Daily.